இனி 2026ல் திமுக கட்சிக்கு வரும். எத்தனை வடநாட்டில் நீ சங்கிகள் இங்கே சூழ்ச்சி பண்ணாலும் இங்கே இருக்கிற இந்த சுயநலவாதிகள் உங்களுக்கு துணையாக போனாலையும் ஒரு 160 நாடுகளை கைப்பற்றி என்னாலையும் தமிழ் என்றது நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் வீரன். அது இவ்வளோ நாளைக்கு பிறகுதான் இந்த உனக்கே தெரிஞ்சிருக்கு வந்துருப்போனோம். ஆனால் அது போல தான் இந்த வரலாற்று மிக்க ஒரு பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதை வகுத்து கொடுத்த அந்த பெருமை பெரியாருக்கு தான் சார். ஆண்களை ஒரு அடிமையாக வச்சுருந்தாங்க. வீட்டில் சமைக்கணும், சாப்பிடணும், துணிமணி துவைச்சு யாராவது பெரிய பண்ணையர்களுக்கு உதவி ஒரு கண்டன். ஆனால் இந்த பெண் உரிமையை உடைச்சி எறிஞ்சு பெண் அடிமையை உடைச்சி பெண் உரிமையை தரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் எம்ஜிஆர். ஜெயலலிதா ஒரு 6 இனத்தை சார்ந்தாலும் திராவிட கொள்கையை ஏற்றுக்கிட்ட ஒரு பெண்மணி, ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி. அந்த பெண்மணி கலைஞரோட போட்டி அரசியல் பண்ணாங்க. எம்ஜிஆர் கலைஞரோட போட்டி அரசியல் பண்ணாங்க. அண்ணா பெரிய இவங்க எல்லாருமே பண்ணாக்க காங்கிரஸோட மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாமராஜரை எடுத்து அரசியல் பண்ணாங்க. இந்த அரசியல் இருந்தது, ஒரு தன்மை இருந்தது, மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு இருந்தது. பழமை வாழ்ந்த தமிழ் மொழியை அவங்க வெளி உலகத்துக்கு பதுங்கிருந்ததை ஒழிஞ்சிருந்ததை வெளி உலகத்தை எடுத்து சொன்ன தலைவர்கள் ஜாம்பவர்கள். அவங்க சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கலாம். இவன் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருவான், கமல் கட்சி ஆரம்பித்தான், டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தான், பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தான், விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கான், கார்த்திக் ஆரம்பித்தான். நாளைக்கு யார் யோகி பாபு கூட ஆரம்பிப்பான். அதனால் யோகி பாபு பாண்டிபஜல் வந்தாக்க ஒரு 1000 பேர் சேருவான். யோகி பாபு வந்திருக்கான். அதனால் அவன் கட்சி ஆரம்பித்து ஓட்டு அவனுக்கு மக்கள் போட்டுருவாங்க, முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருவான் நினைப்பா. அது மாதிரி இவன் பகலுக்கு இவன் நெய்வேலியில் ஷூட்டிங் இருக்கும்போது ஐடி ரைடு வந்தது, இடி ரைடு வந்தது, இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்தது. நீ இப்படிலாம் பண்ணாக்க நான் சொல்கிறத செஞ்சால் உனக்கு எந்த ரைடும் வராது அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒரு 300 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவனை மிரட்டி கொண்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க. ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா அந்த குறைஞ்சபட்சம் கொள்கை அரசியல் சாசனத்தில் ஒரு விதிமுறை இருக்குது. அரசியல் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீ முறையிடணும். ஒன்று எந்த கண்டென்ட் கொண்டு வந்திருக்க, என்னுடைய கட்சியோடைய பெயர் இது, என்னுடைய உரிமை இது, என் மக்களுக்கான கொள்கை இது, இதை கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு என்னோட இதுதான் சொல்லியிருக்கான். ஒன்றுமே கிடையாது. இவன் ஒரு அடிமுட்டாள். கூட இருக்கிறவன் பூச்சி ஆனந்தன் ஒருத்தருக்கான் பாரு, அவன் ஒரு ஒன்றுக்குன்னு இல்லாதான் ஆகுது. நான் இட்டுக்குன்னு வருவேன், இட்டுக்குன்னு போவேன், இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பொதுச் செயலாளர் பேசுகிற பேச்சு அது. இங்கே நல்லா கேட்டுங்க, தலைவரை இட்டுக்குன்னு இட்டுக்குன்னு போகிறது தான் சிரமம். வந்துட்டு இருந்தாருன்னா என் தலைவனுடைய பாதையை வேறு அப்படின்னு அவங்க அப்பா வீட்டில் கல் மண் ஜல்லி லாரியில் கொண்டு இறக்கி பாதை தனியாக போட்டு அப்படின்னு ஒரு பொதுச் செயலாளர் எப்படி பேசணும், எப்படி வழிமுறைகள். கலைஞர் இருந்தார் தலைவராக, பேராசிரியர் பொதுச் செயலாளர் இருந்தார், பொருளாளராக ஆற்காடு வீராசாமி இருந்தார், அவங்க எண்ணற்ற தலைவர்கள் துறைமுருகன் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் பேசுகிற பேச்சை பார்த்தா கேட்கணும். அப்படியே எங்கே இருந்தார் அவங்களாம் சேகரிக்கிறாங்க, எங்கேருந்து படித்தாங்க எப்படின்னு. இந்த அனுபவத்தை தான் அண்ணா நூலகத்தை உருவாக்கினார். இது மாதிரி ஒரு தலைவர்களை சொன்னாலும் பரவாயில்ல. இனி 2026ல் திமுக தான் ஆட்சிக்கு வரும். எத்தனை வடநாட்டிலேருந்து எத்தனை சங்கிகள் இங்கே சூழ்ச்சி பண்ணாலும் இங்கே இருக்கிற இந்த சுயநலவாதிகள் உங்களுக்கு துணையாக போனாலும் திராவிட இயக்கத்தையும் திராவிட மொழியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எவனாலும் வீழ்த்த முடியாது. அதை வெல்லுறதுக்கு இனி எவனும் பிறக்க போகிறதும் கிடையாது. அவர் கட்சி சார்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாரு சேர்க்கறதுக்காக. இப்போ இவங்க ஓரணியில் தமிழ்நாடுன்ற மாதிரி இவர் எடுத்துகிட்டு போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நிறைய பேர்கிட்ட அந்த ஆப் ஓப்பன் ஆகலை, நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ண முடியலன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்னுமே ஒரு கட்சி சார்பில் புதுசாக எதனா கொண்டு வந்தாலும் அது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆமாம், எப்பயுமே ஒரு சாஃப்ட்வேர் செயலி எடுத்துகிட்டு வரும்போது பக் இருக்கும், இருக்காமலாம் இருக்காது. ஒரு கம்பெனியை சார்ந்த ஒரு செயலி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் எதனா ஒரு விஷயம் இருக்கும், டவுன்லோட் ஆகாமல் உள்ளே அப்லோட் ஆகாமல் எரர் காட்டி அதெல்லாம் இருக்கும். அது நார்மலாக இருக்கிறது தானே, அது சரியாக பண்ணலன்னு அர்த்தம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் சரி டிவிகேக்கும் சரி யாருக்கு அதிகமான தொண்டர்கள் இருக்காங்க, யாருக்கு அதிகமான சப்போர்ட் இருக்குது அப்படி? யார் எத்தனை முறை ஆட்சி செஞ்சுருக்கா தமிழ்நாட்டை? திமுக அதிக முறை ஆட்சி செஞ்சுருக்கு, அதை விட அதிமுக அதிக முறை ஆச்சு. இவர் என்ன ஆட்சி செஞ்சார்? இவரோட அவரை கம்பேர் பண்ணுறக்கூடாதுல்ல. அவன் திருடன் தான். இவன் இப்போ வர லேட்டஸ்ட் டிஜிட்டல் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. அவரும் கத்துறாரு, உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் நிற்கிறாரு. அவரே இன்னைக்கு வரையும் 8% தான் வச்சுருக்காங்க அண்ணன் சீமானை. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, நீங்கள் நிரூபிக்கவே இல்லை. நீங்கள் எடுத்தோடனே நான் சிஎம் ஆகிடுவேன், நான் வந்தால் இது ஆகிடுவேன்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். தன்னம்பிக்கை அது, நான் வந்தால் சிஎம் ஆகிடுவேன் அப்படின்றது உன்னுடைய
தன்னம்பிக்கையாக நான் பார்க்குறேன். ஆனால் மக்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க, தன்னம்பிக்கை பண்ணாங்கன்னா வாய்ப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பாமகவும் சரி தேமுதிகவும் சரி தனித்து தான் இருக்காங்க. பாமக வந்து நிறுவனர் வந்து எங்களுக்கு அந்த ஆட்சியில் பங்கு இருக்கிற மாதிரியான கட்சிக்கு தான் நாங்கள் போவோன்ற மாதிரி ஒருவேளை இவங்க 3 பேர் ஒரு அணியில் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதாவது பிரதர், இவங்க வந்து வளர்ந்த கட்சிங்க. ஆல்ரெடி வந்து ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து கூட்டணி போய் பேரம் பேசின கட்சிகள். இவங்க புதுசாக வந்தவங்கள நம்ப மாட்டாங்க பெரும்பாலும். நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்த்தீங்கன்னா போக மாட்டாங்க. பாமக கண்டிப்பாக அதிமுக கூட போவோம், 500 கோடி கூட்டணி வைக்கும், பேரம் பேசும். ஆனால் உங்களுடைய தன்னம்பிக்கையெல்லாம் நான் பாராட்டுறேன். நான் களத்தில் நீங்கள் இன்னும் இறங்கினா தானே சொல்ல முடியும். தன்னம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் இது பண்ண முடியாதுல்ல, கையை தான் திருப்பி நக்க முடியும். மக்கள் வந்து எங்கள் பக்கம் தான் இருக்காங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். பார்ப்போமே 2026 ஐ எம் வெயிட்டிங். அவர் ஸ்டைலே சொல்லுவோம், ஐ எம் வெயிட்டிங், பார்ப்போம் நீங்கள் வரீங்களா இல்லையான்னு. அவ்வளோதான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா களப்பணியாளர்களுக்கு வந்து வாட்சு, ஃபோனு, இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ தான் இறங்கியிருக்காங்க. 4 வருஷம் அடிச்சு எல்லாம் சம்பாரித்து வச்சுருக்கேன். இப்போ இறக்க தேவையில்லையா? இறக்குனா தானே அவங்களுடைய மெஜாரிட்டி காட்ட முடியும். இப்போ நீ எல்லா கட்சியும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களா பிரதர், அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், 1.5 கோடி தொண்டர்ன்ற நீ காய்ச்சி கொடுக்காம உன் இடத்துல நின்று ஜெயிக்க முடியுமா? முடியாது. இப்போ வர திமுக டிவி கேட்கவும் அதான் வேலை பண்ணோம். 1.5 கோடி தொண்டர்கள்ட்டாங்க. அப்புறம் ஏன் செயலி ஓப்பன் பண்ணி தொண்டரை சேர்க்குற? அது 1.5 கோடி பேர் இருக்காங்கல்ல, எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிக்க. எதுக்கு உனக்கு ஆப்பு? இதே தான் அவங்களுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஓடிபி போட்டோ ஆப் லாகின் ஆகலை. அது ஏன் தெரில. மேபி நிறைய பேர் வந்து அட் அ டைமில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால அந்த ஒரு பக் இருக்கலாம். ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க வாக்காளர் சரி பார்க்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அந்த மாதிரி டிஜிட்டல்? மேபி நிறைய பர்சன்ஸ் வந்து நேரில் நிறைய பீப்புள்ஸ் போய் ஒரு வீடை ஒரே இது நம்மளுக்கு இந்த ஒரு ஃபோன் இருந்தால் போதும், எல்லாமே இதில் வருதுன்னா எல்லாருமே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. அதான் மேபி இது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1967 வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஎம்கே வந்து ஜெயிக்க வச்சாரு. அதே மாதிரி 1977 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஜெயிக்க வச்சார், சிஎம் ஆனார். 2026 நம்ம வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இதான் ஜெயிக்கும். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னு நினைக்கிறீங்க? யார் கூடயுமே கூட்டணி வைக்காத போது வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து யூத் ஜென்ரேஷன் தான். நம்மள மாதிரி யூத் எல்லாரும் ஓட் போடுவாங்கள்ல, அதுலேயே வந்து அவர் பாதி ஜெயிச்சிருவார். ப்ளஸ் அவர் கொண்டு வர புது சிஸ்டம்ஸ் நல்லா இருக்குல்ல, ஸோ அவர் கண்டிப்பாக விளையாடுவார். என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலி? எனக்கு ஒரு ஆப் லான்ச் பண்ணார். எனக்கு என்ன நான் தோணுதுன்னா ஓட்டிங்கே நம்ம ஃபோனில் பண்ணால் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் போயிட்டு அங்கே க்ரஷில் நின்று பண்ணுறதுக்கு ஃபோனில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடுத்து வந்து நம்ம வந்து மதுரையில் மாநாடு இருக்குது. அது தொடர்ந்து மக்கள் கூடயே இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண போகிறோம், மக்கள் நம்ம பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து இன்றைக்கி பேசி முடிச்சிருக்காரு. அது மாநாடெல்லாம் ஓகே தான். பட் நான் பீப்புள்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து கூட்டத்தில் நின்று இது பண்ணுறதுக்கு அழகாக வீட்டில் இருந்து டிவிலே பார்த்துடலாம். ப்ளஸ் போயிட்டு நிறைய போன இதில் வந்து ஒருத்தர் இறந்தார், நிறைய பேர் இறந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். டிவிலேருந்து நம்ம விஜயண்ணாவை பார்க்கலாம். எங்கேருந்து பார்த்தாலும் விஜயண்ணா தானே, டிவிலேருந்தே பார்க்கலாம். அது நேற்றோ இன்றைக்கோ லான்ச் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அது வந்து உறுப்பினர் சேர்க்கைக்காகன்ற ஒரு ஆப்புன்றதும் நல்லாவே தெரியும் எனக்கு. அதை பற்றி நாலேஜ் இருக்குது. ஓகே, தொடர்ந்து இந்த டிஜிட்டல் மூலியமாகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாரு. முதல்ல உறுப்பினர் சேர்க்கையும் வந்து டிஜிட்டலில் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து வாக்காளர் சேர்க்கையும் வந்து டிஜிட்டலில் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டிஜிட்டலில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேஒய்சி மாதிரி தான். அது கேஒய்சி எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி அதை மீன் பண்ணி தான் வந்து நம்ம வந்து டிஜிட்டலைஸ்டாக வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்டு தான். நம்ம இந்த காலகட்டத்தில் டிஜிட்டலைஸ்டாக எடுத்துகிட்டு வந்தது ஓகே தான். ஏன்னா இதில் வந்து போலியாக ஒரு கூப்பன் கொடுத்து வாக்கு சேகரிக்கணும், இல்லை வந்து மெம்பர்ஷிப் போடணுன்னா நானே ஃபேக்காக 50 கூட போடுவேன். ஒரு ஆள் நானே கையெழுத்து போட்டு போடலாம் அந்த மாதிரி. பட் அப்படி இல்லாமல் டிஜிட்டலைஸ்டாக பண்ணும்போது அவங்களோட ஓடிபின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதில் தான் வந்திருக்கும். மேபி அது வந்து ஒரே நம்பரு, ஆதார் கூட இணைச்ச நம்பராக இருக்கலாம். அப்படி பண்ணும்போது ஒரு மெம்பர்ஷிப்னா அது ஒரு மெம்பர்ஷிப்பாக தான் இருக்கும். அதனால் அது வந்தது வந்து ஓகே தான். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பேசினார். நான் பேசும்போதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க அந்த கான்ஃபிடன்ஸ்? ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே மாறி 50 வருஷமாக வந்து ஆட்சி புரிஞ்சுன்னு இருக்காங்க. ஸோ மக்களோட பார்வைக்கு வந்து டிவிகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியாக தெரியுது. ஏன் கேட்டிங்கன்னா இவங்க வந்து யார்கிட்டையும் வந்து அலைன்ஸ், அதாவது கூட்டணிக்காக போகல.
இவங்க தான் வந்து ஒரு கூட்டணியாக வந்து அமைக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இவங்க வந்து ஏடிஎம்கே கீழேயோ இல்லை டிஎம்கே கீழேயோ போல, அப்படி போகாமல் தனிச்சையாக வந்து இவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னா திரையுலகத்துலேயும் அவருக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது. ப்ளஸ் இப்போ இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இது இருக்குது, சப்போர்ட்டிவ் இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய கட்சியிலேருந்து இப்போ அப்படியே டிவிக்கே மாறி தான் இருக்காங்க. ஃபாலோயிங்கில் பார்த்துன்னு தான் இருக்கேன் நானும். என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயே இருக்கட்டும், இல்லை நானுமே வந்து கட்சியில் இருந்தேன். பட் ஆனால் இப்போ இல்லை. பட் எனக்குமே தெரியும் அதோட ஃபாலோஅப் வந்து எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களோட வந்து ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நினைக்கிறேன். உண்மையாகவே மக்கள் ஆதரவு இருக்கா? மக்களோட மக்களாக வந்து இணைஞ்சு யார் எந்த ஒரு கட்சி தலைவர் செயல்பட்டாலும் அது வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது அவங்க வராங்க இவங்க வராங்க, பட் ஆனால் பந்தோபஸ்துன்ற நேமில் வந்து பார்த்து மக்களை வந்து துன்புறுத்தக்கூடாது. அவன் போகிறான் வரான் அப்படின்னா அவங்கள வந்து இது பண்ணிடணும். இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தனியாக இல்லாமல் மக்களோட மக்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணி போகிறது வந்து ஒரு கரெக்டான இதில் வரும். இருக்குது ஆக்சுவலி வந்து விஜயோட வந்து அடுத்தடுத்த மக்களோட மக்களாக பார்ட்டிசிபேட் பண்ணி இனிஷியேட்டிவ் எடுத்தாருன்னா சப்போர்ட் வரும். இன்னும் வந்து மேலே சப்போர்ட் வரும். அவன் ஃபேமிலியாகவும் ஜாயின் பண்ணலாம். நிறைய இது இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து ஸ்ட்ராங்கான வந்து ஒரு அலைன்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங்கான வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்றாரு. கான்ஃபிடென்ட் எப்படி பார்க்குறீங்க? நல்லது தான் ப்ரோ, நல்ல கான்ஃபிடென்ட் தான். அவர் சொல்கிறது எல்லாம் நடக்குது தான். ஏன்னா அவர் இப்போ இத்தனை வருஷமாக இல்லாத இவ்வளோ நல்லா பண்ணுறாரு. இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கவங்க பண்ணாதெல்லாம் இப்போ இவர் பண்ணுறாரு. அதனால் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஓகே. 1996 வந்து அண்ணா வந்து திராவிட கழகம் காங்கிரஸை வந்து இறக்கிட்டு அவங்க வந்தாங்க. இப்போ வரையும் அவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஏடிஎம்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பேச்சை வந்து ஒரு புரட்சி பேச மட்டும் பார்க்குறீங்களா, உண்மையாக நடக்கும் நினைக்கிறீங்களா? உண்மை நடக்கும் ப்ரோ. ஏன்னா அதுக்கான வேலைகள் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நடக்கும். 26 கண்டிப்பாக நடக்கும். ஓகே. இப்போ அடுத்து வந்து மாநாடு தான், மதுரை மாநாடு. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் கூட ட்ராவல் பண்ணும்போது அது எப்படி வேணால் மாறலாம். நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி? அது நம்ம பை சான்ஸ் மக்கள் பொறுத்து தான் ப்ரோ. நம்ம மைண்ட் தேர்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நம்மள சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் 26 வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து விஜயோட ஃபேன் தான், ஆனால் நான் ஓட்டு போட மாட்டேன். எல்லாருமே அப்படி இருக்க முடியுமா, இல்லை வந்து கண்டிப்பாக மாறுவாங்க? இல்லை ப்ரோ, அது பாதி பேர் சொல்கிறது எல்லாமே இதுவாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸும் ஓட்டு போடுவாங்க. விஜய் ஃபேன்ஸுன்றதை விட மற்ற ஃபேன்ஸும் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. இப்போ இதுவே நம்ம அவர் ஃபேன்ஸும் இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் 26 நல்லா இது இருக்குது ப்ரோ. உண்மையாகவே அவர் சொல்கிற மாதிரி மக்களோட ஆதரவு வந்து இல்லை, மக்களோட ஆதரவு நிறைய இருக்குது. நீங்கள் அந்த இதுவில் அப்படின்னால உங்களுக்கு நல்லா இது தெரியும். வயசானவங்கலேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவருக்கு ஆதரவு இருக்குது ப்ரோ.